எவ்வளவோ மறுத்துவிட்டாலும் எம்மை வலியுறுத்தி அந்த பஜ்ஜியை சாப்பிடச் சொன்னார் நண்பர். ஏன் இப்படி கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது, நீங்கள் நினைப்பதைப் போல இந்த பஜ்ஜி உடலுக்கு கேடு உண்டாக்காது. மாறாக இது சளி தொல்லைகளை தடுப்பதோடு பல்வேறு மருத்துவ குணங்களையும் உடலுக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் இது கற்பூரவள்ளி இலையிலிருந்து செய்யப்பட்டது என்றார். ஓ அப்படியா என்று ஆவலுடன் கேட்டுக்கொண்டே அந்த பஜ்ஜிகளை ருசிக்கத் தொடங்கினேன். அந்த பஜ்ஜியில் வாழைக்காய்க்கு பதிலாக கற்பூரவள்ளி இலைகளை பயன்படுத்தி இருந்தார்கள். அருமையாக இருந்தது. கற்பூரவள்ளியே ஒரு அருமையான மூலிகைதான். மூக்கில் நீர் ஒழுகுவதை தடுக்கும் இந்த கற்பூரவள்ளி வைரஸ் நோய் கிருமிக்கு எதிர்ப்பு கொடுப்பதாகவும் உள்ளது. பாக்டீரியா தொற்றுக்களை எல்லாம் இது போக்குகிறது, எதிர்த்து நிற்கிறது. ஃபுங்கஸ் எனப்படும் புஞ்சை தொற்றுக்களையும் கூட எதிர்க்கிறது. பல்வேறு சளி தொல்லைகளை போக்குவதோடு கற்பூரவள்ளி இருமலுக்கு நல்ல மருந்தாகிறது. நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை போக்கும் இந்த கற்பூரவள்ளி நுரையீரல் குழாய்களில் ஏற்பட்டுள்ள சுருக்கங்களையும் கூட போக்குகிறதாம். குடலில் உள்ள வாயுக்களை வெளியேற்றும் கற்பூரவள்ளி புற்றுநோய்களை கூட எதிர்த்து போராடுகிறதாம். வீக்கத்தை கட்டுப்படுத்தும் தன்மை இருப்பதால் கற்பூரவள்ளியின் தண்டுகளை எடித்து வீக்கத்தின் மேல் கட்டி வைக்கும் பழக்கம் இன்றும் நமது கிராமங்களில் நிலவுகிறது. நீரை தேக்கிக் கொள்ளும் ஆற்றல் கொண்ட இந்த கற்பூரவள்ளியை சாப்பிட்டு வர சிறுநீரக செயல்பாட்டை முறைப்படுத்துவதோடு சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் இருக்கவும் உதவுகிறதாம். அத்துடன் தாய்மார்கள் பால் சுரப்புக்கும் இந்த கற்பூரவள்ளி பயன்படுகிறதாம். காய்ச்சலுக்கு மருந்தாகும் கற்பூரவள்ளி குழந்தைகளின் மார்பு சளிக்கு ஏற்ற ஒரு மூலிகையாகவே உள்ளது. இப்படி அடுக்கு அடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம் கற்பூரவள்ளியின் பலன்களை. இவ்வளவு பலன்கள் நிறைந்த கற்பூரவள்ளியை சுத்தம் செய்து அப்படியே சாப்பிடலாம். சாறு எடுத்து தேன் மற்றும் பிற மூலிகைகளை சேர்த்தும் உண்ணலாம். குடிநீராகவும் பயன்படுத்தலாம். இப்போதைக்கு நாம் பச்சையை சாப்பிட்டது நன்றாகவே இருந்தது. கற்பூரவள்ளியின் இந்த பலன்களை செவிமடுத்த உங்களுக்கும் பயனுள்ளதாகவே இருக்கும் என்று நம்புகிறோம். செவிக்கு உணவு பெற்ற தாங்கள் வயிற்றுக்கும் கற்பூரவள்ளியை அளவோடு இட்டு பலன் பெற வாழ்த்துக்களை கூறி தற்போது தற்காலிகமாக விடைபெறுகிறோம். நன்றி.